வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம மேஷ ராசியில் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் பற்றிய ஒரு விளக்கமான பதிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இது நாள் வரை இந்த செவ்வாய் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தால் காலச்சக்கரத்திற்கு எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வகையில் மீன ராசி 12ஆம் வீடு அங்கு மறைந்து இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது அதிகமான ஒரு தாக்கத்தை எல்லோருக்குமே ஈக்குவலாக கொடுத்து கொண்டிருந்த நிலை. செவ்வாய் கிரகம் சகோதர வகையில் காரகத்திற்கு முக்கியமான கிரகம். காலச்சக்கரத்தின் முதல் வீட்டிற்குடைய ராசிக்குடைய லக்னத்திற்குடைய பலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். எல்லோருக்குமே அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கும் இந்த செவ்வாய் தான் அதிக முக்கியத்துவமான ஒரு கிரகம். இவர் 12இல் எல்லோருக்குமே மறைந்திருந்தது மிகப்பெரிய தொல்லை. மேலும் இந்த ராசிக்குடைய மேஷராசி நண்பர்களுக்கு நேரடியாக இந்த 12ஆம் வீட்டு பலன் 2 மடங்காக வேலை செய்யும். ஏன்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு எல்லா பலன்களும் டபுளாக வேலை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த செவ்வாய் கிரகம் மேஷராசிக்கே மாறப்போகிறார். இங்கு ஆட்சி பலம் பெறப்போகிறார். கண்டிப்பாக இது ஒரு ஆயுள் பயத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிகமான நண்பர்களுக்கு ஆயுள் பற்றிய தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாமே கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கும். அஷ்டமஸ்தானாதிபதி விருச்சிகத்திற்குடையவர் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மறைந்திருந்தது ஒரு தோஷம். சனி கிரகம் பாதக வீட்டில் அமர்ந்திருந்தது. இது ஒரு பெரிய குழப்பமான நிலை. சிலருக்கு தன்னை பற்றிய ஆரோக்கிய குழப்பங்களும், சிலருக்கு குடும்ப வாழ்வில் மிகப்பெரிய குழப்பங்களும் நடப்பதை நம்ம காண முடிகிறது. ஸோ இந்த பயம் எல்லோருக்குமே உள்ளூர இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வாக இந்த கிரகங்கள் இது நாள் வரை இருந்தது. ஸோ ஜோதிடத்தை ஓரளவிற்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இதுவும் ஒரு தொல்லை. அதுவும் முக்கியமாக மேஷத்திற்கு விரயஸ்தானத்தை குறிவைக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கிறது. விரயஸ்தானத்தில் குரு கிரகம், அவர் பிறகு மேஷ ராசிக்கு வந்தார். ராகுவுடன் இணைந்திருந்தார். அதன் பிறகு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போல விரயஸ்தானத்திற்கு ராகு மாறிவிட்டார். ஜென்ம குருவாக இவங்க தொல்லைகளை கொடுத்து கொண்டே இருந்தது. 12இல் மேசிவான குரு, அதன் பிறகு மேசிவான ராகு. இப்பொழுது 12இல் ராசிநாதன் செவ்வாய் மறைவு. ஏதோ இவங்களுக்கு விரயங்கள் கட்டுக்கடங்காத ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இவங்களுக்கு தேவைக்கேற்ற விரயத்திற்கேற்ற வருமானம் வந்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய நன்மை. அது கண்டிப்பாக சனி கிரகத்தினால் இவங்களுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பாதகாதிபதியான சனி கிரகம் அவ்வப்பொழுது பயமுறுத்துவதற்கும் தயங்குவதில்லை அப்படிங்கிறதும் நம்ம ஒரு அற்புதமான உணர்ந்த ஒரு உண்மையாக இங்க நம்ம ஷேர் பண்ண வேண்டிய ஒரு நிலை. ஸோ இப்பொழுது செவ்வாய் கிரகம் மாறப்போகிறார். மேஷத்தில் முதல் வீடாகிய காலச்சக்கரத்தின் அதிபதி அந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெறப்போகிறார். ஸோ இதை நம்ம விரைவாக முதல் 6 ராசிகளுக்கு இந்த பதிவில் பலன்களை பார்க்கலாம். எப்பொழுதும் போல 2வது பகுதியில் துலாத்தில் இருந்து மீனம் வரை 2வது பதிவாக பார்க்கலாம். இந்த பயிற்சி மாற்றம் நடக்கக்கூடிய நாள் என்னன்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசிக்குள் செவ்வாய் வருகிறார். ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரை இவர் இங்கே இருக்க போகிறார். ஒரு 45 நாட்கள், கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் செவ்வாய் கிரகம் முதல் வீட்டிலே ஆட்சி பலம் பெறுவது என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது மேஷம் முதல் கன்னி வரை இன்று பார்க்கலாம். முதலில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன உண்மையான பலன்களை கொடுத்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் ஜோதிடத்தை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொல்லையான நிலையாகவே இருந்தது. மேலும் ராசியிலேயே இருந்த குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் அங்கே இருந்து இவங்களோட குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஷேக்கினஸை கொடுத்து கொண்டே இருந்தார். வருமானமும் ஒரு நல்ல வருமானம் அப்படின்னு சொன்னாலும் சில நாட்களில் அந்த வருமானம் வருமா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மனக்குழப்பம், குடும்ப வாழ்க்கை நீடிக்குமாங்கிற அளவிற்கு சில குழப்பங்கள் இது அதிகம் மேஷராசி நண்பர்களுக்கு நடந்திருக்கும். ராசிநாதன் மறைவு அப்படிங்கிறது இந்த தோஷங்கள் எல்லாம் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிலை. இது எல்லோருக்குமே பொருந்தும். ஸோ இப்பொழுது இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல காலகட்டம். ராசிக்குடைய கிரகம் அங்கு ஆட்சி பெறுவது கண்டிப்பாக ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நேரடியாக சனியுடைய பார்வை இவங்களுடைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் கிடைப்பது அப்படிங்கிறதும் இங்கு அடுத்த பாயிண்டாக இருக்கும். இருந்தாலும் விரயங்கள் எல்லாமே ஓரளவிற்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்வது ஒரு மிக நல்ல சந்தோஷமான செய்தி மேஷராசிக்கு. இவங்களுடைய மனதில் ஒரு தெம்பு, தைரியம், உற்சாகம் ஏற்படும். ஒரு கான்பிடன்ஸ், திடீரென்று எல்லாமே நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இவங்களுக்கு ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு வருமானத்தில் உயர்வு, வேலையில் மாற்றங்கள், வளர்ச்சி, லாபம் இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை திரிகோணமாக இந்த செவ்வாய் கிரகம் பலப்படுத்துவதனால் ரொம்ப அற்புதமான நீண்ட நாள் விருப்பங்கள், வீடு, வாகனங்கள் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை. வாழ்க்கை துணையுடைய நிலையில் உயர்வு. குடும்பத்தில் ஓரளவிற்கு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நீண்ட நாள் தடையாக இருந்தால்
அதெல்லாமே இவங்களோட குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு திருமணம் பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணம் முடிந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருந்தால் அந்த குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ரொம்ப அற்புதமான ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெறுவது, 7ஆம் வீட்டை பார்ப்பது, 8ஆம் வீட்டையும் பார்ப்பது, நீண்ட நாள் பிரயாணங்களில், நீண்ட நாள் முயற்சிகளில், நீண்ட நாள் விஷயங்கள் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு பெண்டிங்ல இருந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது அடுத்த ஒரு ஃபைனலான ஒரு சக்சஸை இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இந்த செவ்வாய் மாற்றம். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம், கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்வை பார்த்து கொள்ள வேண்டும், தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு ரொம்ப அதிகமான போக்கஸ் உங்களுக்கு இருப்பது நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுதான் மேஷ ராசிக்கு. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசியுடைய விரையாதிபதியாக இந்த செவ்வாய், மேஷம் வீடு, மேஷத்துடைய செவ்வாய் வருகிறார். இவங்களுக்கு 7ஆம் வீட்டுக்குடைய வாழ்க்கை துணையுடைய நிலையையும் குறிக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீட்டில் பலம் பெறுவது. விரயங்கள் இவங்களுக்கு தொடங்கும், ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய உத்தியோகத்தில், ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி, இடமாற்றம், ரொம்ப நல்ல முன்னேற்றமான கரியர் லைன்ல நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிலை. ஆனால் அவர்களுக்கான சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு தடைக்கு பின் வெற்றி கிடைக்கும். அவங்க நிறைய ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடிய நிலை இருந்தால், பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய உங்களை தான் அவங்க ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். நார்மலாக எல்லார் வீட்டிலும் அப்படிதான் நடக்கும். சோ நீங்க சற்று பொறுமையாக குழந்தைகளை கையாள வேண்டும். சில தடைகள் அவங்களுக்கு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு இரிட்டேஷன் வருவது சகஜம். நீங்க அவங்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தில் ரிஷபமாகிய நீங்களும் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் முதல் வீடாக இருப்பதனால் தலைவலி, பிளட் பிரஷர் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளில் ரொம்ப அதிக அக்கறை. மேலும் 12ஆம் வீடாக வருவதனால் கால் பாதங்கள், எக்ஸ்கிரீட் சிஸ்டம், டைஜஷன் சரியாக இல்லாமல், இந்த மாதிரியான சில எக்ஸ்கிரீட் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாமல் கான்ஸ்டிபேஷன் போன்ற பிரச்சனைகள் கூட சிலருக்கு ஏற்படலாம். கண்டிப்பாக ரிஷபராசிக்கு அதிகமான ஆரோக்கிய அக்கறையான இருக்க வேண்டிய காலகட்டம். தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். கட்டாயமாக நீங்க உங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸுக்கு தகுந்தாற் போல இவ்வளவு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு மார்னிங்ல இருந்தே உங்க பக்கத்திலே பாட்டில் வைத்துக் கொண்டு தண்ணி குடிப்பது பெரிய அளவிற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். சோ தண்ணீர் குடித்து விட்டாலே பாடியில் இருக்கக்கூடிய பிளட் பிரஷர் ஓரளவிற்கு சமன்படுத்தப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சோ ஓரளவிற்கு நீங்க ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே போதுமானது. உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கும் அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது நல்லது. அதர்வைஸ் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு, அவங்களுடைய ஜாப்ல உயர்வு, உங்களுக்குமே நல்ல ஒரு பிரமாதமான வளர்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மேன்மை, லாபம் பெருகும், சுபவிரியங்கள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் ஃபார் ஒன் திங், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது போதுமானதாக இருக்கும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீட்டில் அந்த கிரகம் தன்னுடைய வீட்டிலே உச்சம், மன்னிக்கவும், ஆட்சி பெறுகிறார். சோ ஆட்சி பெற்ற 11ஆம் வீடு நினைத்த காரியத்தை நினைத்தபடி அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாட்களாக நீங்க உத்தியோகத்துல நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மாறணும், இல்லைன்னா வேற ப்ராஜெக்ட் போகணும் அப்படின்னு நீங்க முயற்சி செய்திருந்தால் 9இல் இருந்த சனி கிரகம் செய்வது போல ஒரு பாகலா காட்டி உங்களுக்கு நீண்ட நாள் தடைகளை கொடுத்திருக்கலாம். சோ இந்த ஒரு தடைகள் எல்லாமே மிதுன ராசிக்கு அவங்க முயற்சிகளுக்கு ஏற்ற அந்த விஷயத்தை ஜெயித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாக ஃபைனல் ஸ்டேஜை கிராஸ் பண்ணக்கூடிய நல்ல நிலை. இடமாற்றம் வேணும்னாலும் இடமாற்றம், பணியில் வளர்ச்சி, அதெல்லாமே நினைப்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கும். சோ அற்புதமான லாபம், வருமானம் உயரக்கூடிய, பொருளாதாரத்தில் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டாக மிதுனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாயுடைய நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்குடைய செவ்வாயாக இருந்து இந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது பணியில் கண்டிப்பான சில மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சில அலைச்சல்களையும் கொடுத்து உங்களுக்கு அந்த பணியில் ஒரு உயர்வை கொடுக்கும். சோ என்ன மாதிரியான மாற்றம் வந்தாலும் நீங்க பணியில காம்ப்ரமைஸ் இல்லாமல் அதை எடுத்துக்கொள்வது வளர்ச்சியான மாற்றமாகவே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த 11ஆம் வீட்டு செவ்வாய் மிதுனமாகி உங்களுக்கு நேர் மூத்த சகோதர வகையில், உங்களுடைய சிஸ்டர்ஸாக இருந்தாலும் பிரதர்ஸாக இருந்தாலும் அவர்களால் உங்களுடைய குடும்ப வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அவர்கள் தலையிடாமல் நீங்க உங்களுடைய ஃபேமிலி லைஃபை சரியாக பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கும். முக்கியமாக குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம், சில மிதுன ராசி நண்பர்களுக்கு அவங்களுக்கே குழந்தை பாக்கியம் காத்து கொண்டிருந்தால் அதுவும் கிடைக்கும். ரொம்ப நல்ல நிலை. சகோதரர்களுடைய ஒரு தலையீடு மட்டும் உங்களுக்கு குடும்ப வாழ்வை பிரச்சனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று குடும்ப வாழ்வில் பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் நீண்ட நாள் விஷயங்கள் உத்தியோக ரீதியிலாகவும் சரி,
குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சில விஷயங்களிலும் சரி தடை நீங்கி ரொம்ப அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மிதுன ராசிக்கு. கடக ராசிக்கு பார்க்கலாம். இந்த கடக ராசியுடைய மிகப்பெரிய ராஜயோகாதிபதி இந்த செவ்வாய் கிரகம். ஏனென்றால் ஒரு கேந்திர வீட்டிற்கும் ஒரு திரிகோண வீட்டிற்கும் அதிபதியாக ஒரே கிரகம் வரும் பொழுது அந்த கிரகமே அந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி. அந்த அடிப்படையில் கடக ராசிக்கு எந்த அப்பழுக்கு எதுவும் இல்லாத அளவிற்கு அற்புதமான ராஜயோகாதிபதி இந்த செவ்வாய் கிரகம். 5க்கும் 10க்கும் உடைய வீட்டுக்குடையவராக இருக்கக்கூடிய இந்த கிரகம் 10ஆம் வீட்டில் பலம் பெறுகிறார். ரொம்ப பிரமாதமான தொழில் வளர்ச்சி, தொழிலில் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். வேலையில மாற்றம் வேணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வேலை மாற்றம், பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்றவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக அது எல்லாமே நடக்கக்கூடிய நல்ல நிலை. சிலர் திடீரென்று சைட்ல ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல காலமாக இது இருக்கலாம். இவங்களுக்கு முயற்சிகள் எல்லாமே ஆல்ரெடி குருவினுடைய மாற்றத்தினால் தடை நீங்கி ரொம்ப ரெடியாக ஆக்டிவேட் செய்யப்பட்ட நிலையில் இருப்பது ரொம்ப முக்கியமான நல்ல பலன். மேலும் இந்த செவ்வாயுடைய நகர்வு ரொம்ப நல்ல பலன்களை, தொழில் ரீதியிலான வளர்ச்சியை கொடுக்க ரொம்ப சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தந்தையுடைய ஸ்தானத்திற்கு இந்த செவ்வாய் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பது தந்தையாருடைய ஆரோக்கியத்தின் முன்னேற்றம், தந்தையாருக்கு வருமானம் உயர்வு, தந்தையாருக்கு எல்லா வகையிலும் ஒரு உயர்வான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திக்பலம் பெறக்கூடிய அற்புதமான ராஜயோகாதிபதி 10ஆம் வீட்டில் செவ்வாய்க்கு திக்பலம் ரொம்ப ரொம்ப பிரமாதமான யோகமான காலகட்டம். இதை நீங்க அவரவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல வரக்கூடிய வாய்ப்புகளை நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குடும்பஸ்தானத்திற்கு பாதக வீடாக இந்த மேஷம் வருவதனால் குடும்ப வாழ்வில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வாக்கு கொடுப்பதில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். உணவில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2ஆம் வீடு சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் வரக்கூடிய வருமானத்தை சரியான முறையில் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும். அண்ட் குடும்ப வாழ்வில் கூட கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது, இந்த மாதிரியான சில பலன்களை 2ஆம் வீடு ரிலேட்டடான சில கவனமான ஒரு பிரிவென்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். இது தொழில் ரீதியிலான பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். ரொம்ப பெரிய ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ புத்திர பாக்கியம், இடமாற்றம் இதுவுமே கடகராசிக்கு ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்களை கொடுக்க இருக்கிறது. 5 செவ்வாய் கிரகம் 10ஆம் வீட்டில் இருப்பது நார்மலாகவே 10ஆம் வீட்டில் ஒரு கிரகம் பலமாக இருப்பதே ஒரு கர்மஸ்தான ரீதியிலாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன். ஆனால் கடுமையான பணிச்சுமை இருக்கும் தொழில் ரீதியிலாக அப்படிங்கிறதும் ரொம்ப உறுதியான பலன். மேலும் சனியுடைய அஷ்டமஸ்தான பிளேஸ்மெண்ட் இவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த ஒரு செவ்வாயுடைய யோகமான ஒரு பெயர்ச்சி, இடம், வாகனம், வீடு போன்றவை இவங்க வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். இவர்களுக்கும் நீண்ட நாள் பெண்டிங்ல இருந்த சில விஷயங்கள், அஷ்டம சனியினால் நடந்த தடைகள் எல்லாமே அடுத்தடுத்தது ஒவ்வொரு தடையாக நீங்கி ரொம்ப நல்ல உயர்வை அடையக்கூடிய காலகட்டம். ரொம்ப அற்புதமான ராஜயோகாதிபதி செவ்வாய். நீங்க ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற விதத்தில் முருகர் வழிபாடு செய்து கொள்வது கூட உங்களுக்கு ஒரு கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிராட்டிடியூட் செய்வது போன்ற ஒரு நிலையாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ திருஷ்டி பரிகாரமாக கூட இதை வைத்துக் கொள்ளலாம். என்றால் அஷ்டம சனியிலும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய கடகராசி அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதுதான் கடகத்திற்குடைய செவ்வாயுடைய நிலை. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு நேரடியாக இந்த மேஷ ராசி பாதக வீடு. எப்பொழுதுமே ஒரு தொல்லையான அமைப்பு பாதக வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஸ்டைல்ல நான் எடுக்கக்கூடிய பலன்கள் முதலில் அவர் பாதக வேலைகளை எப்படி செய்ய போகிறாரா அப்படின்னு நம்ம நெகட்டிவ ரூல் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் எடுக்கக்கூடிய பலனாக இங்கே இருக்கிறது. சோ ஒரு பாதகாதிபதியாக அவர் ஆட்சி பெறும் பொழுது ரொம்ப கவனமாக இருப்பது முதல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில். இது ரத்தத்திற்கு காரக வகையில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிம்மத்திற்கு சுகஸ்தானத்திற்கும் உடையவராக இவர் வருவதனால் சிம்மத்திற்கும் இவர் ராஜயோகாதிபதி தான். ஆனால் பாதக வீட்டுக்குடைய தொடர்பு பெறுவதனால் மினிமம் ஒரு 10% அவர் பாதக வேலைகளை ஒரு 10% அவர் நன்மைகளை குறைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். கடகத்திற்கு 100% யோகாதிபதியாக இருந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சிம்மத்திற்கு அதே ராஜயோகாதிபதி 90% மட்டுமே பலன்களை கொடுப்பார். சோ இந்த பாதகாதிபதியான செவ்வாயை உங்களுக்கு சுகாதிபதியாகவும் வருவதனால் சுகஸ்தானத்திற்குடைய இந்த பிரச்சனைகளை அதிகம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ரத்த ஓட்டம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களில் நீங்க பிளட் பிரஷர் போன்றவை இதெல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை. உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படிங்கறதுனால உங்களுடைய அலட்சிய மனோபாவம் சில சமயங்களில் ஆரோக்கிய பிரச்சனைகளை உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். சோ இதுல நீங்க சரியாக கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்திலும் சிம்ம ராசி நண்பர்கள்
உங்களுடைய குடும்பத்தில் வேற யாரும் தலையிட வேண்டாம். நீங்களுமே வேற யார் குடும்ப விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. முக்கியமாக உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய குடும்ப வாழ்வில் அவங்களுடைய முடிவுகளில் நீங்க தலையிடாமல் இருப்பதும், அவர்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் நீங்க பார்த்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. செவ்வாய் கிரகம் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய கடக ராசியை பார்ப்பது, கடகம் உங்களுக்கு விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால திடீர் விரயங்கள் ஏற்படும். மருத்துவ செலவுகளுக்காக சில விரயங்கள் ஏற்படும். ஓவராலாக நீங்க எல்லா ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக் கொள்வது, ஒரு பரிசோதனை கூட இந்த காலகட்டத்தில் அவரவர்களுடைய ஹெல்த் அண்ட் ஏஜுக்கு தகுந்தாற் போல எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்ல நிலை. இது ஹார்ட் சம்பந்தமான சில விஷயங்களில் ஒரு பிரிவென்டிவான சில விஷயங்களை நீங்க பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, பிபி போன்ற சில விஷயங்களுக்கான சில ஓவராலாக லாங் ரன்ல நீண்ட நாட்கள் பிபி இருக்கிறவங்க கூட அது தொடர்பான சில ஒரு மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டு ஒரு பாதுகாப்பான நிலையில் இருப்பது ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் அதிக அக்கறைங்கிறது உங்களுக்கு எல்லா பக்கத்திலும் வரக்கூடிய பலனாக இருக்கிறது. ஆனால் இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான இடமாற்றம், நீண்ட நாள் உங்களுக்கு விருப்பமான வீடு வாகனங்கள் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்தை கொடுப்பார். வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கு மேலும் சில கடன்களை வாங்கி அதன் மூலியமாக நீங்க நினைத்த ஒரு விஷயத்தை நீண்ட நாள் நீங்க மனதில் நினைத்துக் கொண்டிருந்த இந்த வீடு வாகனம் போன்ற சில விஷயங்களை நீங்க நினைத்த செக்மெண்ட்ல வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நிலையை கொடுப்பார். ஏன்னா இது பாக்கிய வீடாகவும் இருப்பதனால் இவரும் ராஜயோகாதிபதி தான். கண்டிப்பாக 2 பலன்களையும் ஒரு கிரகம் சேர்த்து செய்யும். பாதகஸ்தான வேலைகளையும் செய்யும், பாக்கிய வேலைகளையும் செய்யும். அப்படிங்கிற அடிப்படையில் முதலில் நம்ம கவனமான பலனாக ஆரோக்கியத்தை பற்றி ஒரு வார்னிங் காஷன் கொடுத்துட்டோம். ஸோ எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்க ஜோதிடம் பலன் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. ஸோ குடும்ப வாழ்வில் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மேஷராசின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தினுடைய குடும்பஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானமாக வருவதனால் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக குழப்பங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள் வந்தால் விட்டு கொடுத்து சென்று குடும்ப வாழ்வை நீங்க ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நேரடியாக அஷ்டமஸ்தானமாக இந்த செவ்வாய் வருவது ஒரு தொல்லையான பலன் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை துணையுடைய வருமானத்தை இது ப்ரொடெக்ட் செய்யும். கன்னி ராசியில் நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தவர்களுக்கு ஆயுள் பற்றிய பயம் நீங்கும். சோ இதுல நல்ல பலன்களும் அதிகம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொன்னால் உடனே அது எல்லாமே நெகட்டிவ் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். வாழ்க்கை துணையுடைய வருமானம் ஆயுளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை இருந்தாலும் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் இந்த செவ்வாயை பார்ப்பதனால் இரவு நேரங்களில் வண்டி வாகனங்களில் செல்வதை ஓரளவிற்கு தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலை. அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் அப்படின்னா உங்களுடைய அந்த ஒரு டிராவல் பண்ணும் பொழுது வேகத்தில் ரொம்ப அதிகமான கவனத்தோடு இருப்பது ரொம்ப ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். இது உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருந்து உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் இருந்து அந்த 3ஆம் வீட்டை பலப்படுத்துவதனால் பொருளாதாரத்தில் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல வருமானம் தொடர்ந்து இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, மிகப்பெரிய பக்கபலமான ஒரு பெரிய அளவிற்கு தைரியம் உங்களுக்கு கூடவே இருக்கும்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு சமாளிக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையும் மனதைரியமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை ஆல்ரெடி குரு பார்த்து கொண்டிருப்பது ஒரு நல்ல நிலை இருந்தாலும் இந்த அஷ்டமாதிபதி வலுப்பெறுவது சகோதர வகையில் காரகா பிளானட் அப்படிங்கிறதுனால சகோதரர்களுக்கிடையே இல்ல சகோதர சகோதரிகளுக்கிடையே உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அக்ரஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஈக்குவலான டஃப்பான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால ஒரு சிக்கலான நேரம் அப்படிங்கறதை புரிந்து கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்க நடந்து கொள்வது ரொம்ப நல்ல நிலையை அளிக்கும். லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய், அதாவது கடகராசியை இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ஸ்பெஷலான பார்வை 4ஆம் பார்வை. இது ஸ்டாண்டர்டாக மேஷத்தில் அமர்ந்த செவ்வாய் கடகத்தை பார்க்க போகிறார். சோ இது நிறைய நல்ல பலன்களை எல்லோருக்குமே கொடுத்து கொண்டே வருகிறதுன்னு சொல்லிட்டோம். அந்த வகையில் கன்னி ராசிக்கு கண்டிப்பாக திடீர் லாபம், திடீர் தனப்பிராப்தி இது எல்லாமே ஏற்படும் சொல்லலாம். பூர்வீகத்தில் இருந்து கூட இது ஏற்படலாம். ஆனால் எல்லாமே ஒரு டஃப்பான ஒரு அலைச்சல்கள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், சகோதர வகையில் இந்த போராட்டங்கள் எல்லாமே தாண்டி உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ரொம்ப நிதானமாக நீங்க செயல்பட வேண்டிய காலகட்டம். அஷ்டமாதிபதி வலுத்திருக்கும் பொழுது கண்டிப்பாக நிதானம் மட்டுமே உதவும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன். இதுதான் மேஷ ராசியில் செவ்வாய் கிரகம் ஆட்சி பெறக்கூடிய நிலையினால் காலச்சக்கரத்தின் முதல் 6 வீடுகளாகிய மேஷம் முதல் கன்னி வரை நடக்கக்கூடிய பலன்கள். அடுத்த பதிவில் மீதம் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பலன்களை பார்க்கலாம்.